இறை இயேசுவில் பிரியமான மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரை ரயில்வே காலனி திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மெரி கிறிஸ்மஸ். ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார். அகமகிழ்ந்து நாம் எல்லோரும் அக்களிப்போம். ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த பிறப்பு விழா நமக்குள் ஏதாவது மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறதா என்பதை கேள்வி கேட்டு பார்க்க இந்த ஆராதனை நேரத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு மனு உரு எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய கடவுள் எங்கே மேலேயே வானத்தில் வாழ்பவர் அல்ல, கீழே இறங்கி வந்த கடவுள், மண்ணுலகை தேடி வந்த கடவுள், நம்மையெல்லாம் அரவணைக்க, நம்மோடு வாழ, நம்மை போல இருக்க, நம்முடைய இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்க நம்மை போல உடல் எடுத்து இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு வந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி தினங்களிலும் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய அளப்பரிய அன்பை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மீது கொண்ட அன்பினுடைய விளைவாக தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு தேடி வந்த தெய்வம். அந்த தேடி வந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்காக, புகழ்வதற்காக, வணங்குவதற்காக, வழிபடுவதற்காக நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய பிறப்பு நாளில் அவருக்கு ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அவரை வாழ்த்துவதோடு நின்று விடாமல், அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு விழாவில் உம்மை வழிபடுவதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை தரிசிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை இந்த நாளில் ஆசீர்வதியும். உம்முடைய பிறப்பு எங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். அன்று வானதூதர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை எல்லா இடையர்களுக்கும் சொன்னார்கள். அதே போல உம்முடைய பிறப்பு விழா எங்களுக்கும் மகிழ்ச்சியை தரட்டும். நம்முடைய இறைவன் நம் மீது பேரன்பு கொண்டவர், நம் மீது பேரிரக்கம் கொண்டவர். ஒரு தாயைப் போல தேற்றக்கூடியவர், ஒரு தந்தையைப் போல ஆற்றக்கூடியவர், நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர், நம்முடைய பலவீன நேரத்தில் நமக்கு பலன் தரக்கூடியவர், நம்முடைய துன்ப நேரங்களில் நம்மை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடியவர். அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எல்லோருமாக சேர்ந்து தாய் போல தேற்றி என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பிறந்திருக்கிற ஆண்டவரை வணங்குவோம் வாருங்கள். நமக்கு ஆசீர்வாதம் தருவதற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதிப்போம் வாருங்கள். எண்ணிலடங்காத அற்புதங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதிப்போம் வாருங்கள். எல்லோரும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், நம்மை தேடி வந்த தெய்வத்தை உற்று நோக்கியவர்களாய், நம்முடைய கண்முன்னால் வரக்கூடிய எல்லா விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவரிடத்தை பாதத்தில் வைப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிறப்பு விழாவிலே உம்மை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த 3 ஞானிகளைப் போல உம்மை வணங்க வந்திருக்கிறோம். அந்த 3 ஞானிகளைப் போல உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த இடையர்களைப் போல நாங்கள் உம்மை பார்த்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டுவோம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள். எங்களுடைய பலத்தை பொறுத்தல்ல, எங்களுடைய பலவீனங்களையும் பொறுத்தல்ல, இந்த நாளில் நாங்கள் செலுத்தும் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். எங்களுடைய புகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். உம்முடைய தந்தை இஸ்ராயேல் மக்களுடைய கண்ணீரை கேட்டார். நீர் உம்முடைய கண்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர். எங்களுடைய வாழ்வையும், வாழ்வின் வெற்றிகளையும், வாழ்வின் தோல்விகளையும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீர் எங்களோடு இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய அழகான கண்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் வீழ்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக நீர் எங்களோடு வாழ்வதற்காக வந்தீர். எங்களை தோள் மேல் சுமப்பதற்காக வந்தீர். எங்களை உம்முடைய கரங்களில் தாங்கிக் கொள்வதற்காக வந்தீர். எங்களை உம்முடைய மடியில் ஏந்திக் கொள்வதற்காக வந்தீர். யார் எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் எங்களை புறம் தள்ளினாலும், நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை புறம் தள்ளவில்லை, என்னுடைய கண்களில் நீ விலையேற பெற்றவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நீ என்னை பார்க்கிறாயா? நான் உன்னை பார்க்கிறேன். உன்னை பார்ப்பதற்காகத்தான் நான் பிறந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆரிராரோ என்று பாடி கண்மூடி தூங்கு என்று சொன்னாலும் கூட நான் தூங்காமல் உனக்காக விழித்திருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை காப்பதற்காக விழித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழித்து நற்கருணை வாயிலாக இந்த உலகத்தின் முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே,
உம்முடைய அழகான கண்களால் எங்களை எல்லாம் பாரும் என்று சொல்லி வேண்டுவோம். உம்முடைய அழகான கண்களால் எங்களை பார்த்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி வேண்டுவோம். உம்முடைய அழகான கண்கள் எங்களுடைய உள்ளத்தை உற்று நோக்கட்டும், எங்களுடைய உடலை உற்று நோக்கட்டும், எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியாய் உற்று நோக்கட்டும். எங்களுக்கு நலத்தை தரட்டும், எங்களுக்கு வளத்தை தரட்டும், எங்களுக்கு வாழ்வை தரட்டும். முடிந்து போனது என்று நாங்கள் எண்ணினாலும் கூட எங்களை துளிர்க்க செய்யக்கூடியவர் நீர், எங்களை தளிர்க்க செய்யக்கூடியவர் நீர், முடிந்து விட்டதெல்லாம் நீர் வளரச் செய்யக்கூடியவர். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம். எங்களை பாரும் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து பாடகர் குழுவோடு சேர்ந்து உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்ற பாடலை உணர்ந்து பக்தியோடு பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவியின் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊரிலே விவசாயி ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். தினம்தோறும் மாலை வேளையில் தோட்டத்திற்கு சென்றுவிட்டு ஆலயத்திற்கு செல்வது அவருடைய வழக்கம். ஒரு நாள் தோட்டத்தில் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆலயத்தினுடைய மணி ஒலிக்க தொடங்கியது. வேக வேகமாக தன்னுடைய கைகால்களை எல்லாம் கழுவிவிட்டு ஆலயத்தை நோக்கி வேக வேகமாக ஓடத் தொடங்கினார். உடனே அந்த வழியாக வந்த கடவுளை நம்பாத ஒருவர் இவரை நிறுத்தி, எங்கே போகிறாய் என்று கேட்டார். இந்த மனிதர் சொன்னார், நான் ஆலயத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். ஆலயத்திற்கு எதற்காக போகிறாய் என்று கேட்டார். உடனே இந்த மனிதர் சொன்னார், ஆலயத்திற்கு ஆண்டவனை வழிபடுவதற்காக போகிறேன் என்று சொன்னார். உடனே கடவுளை நம்பாத இந்த மனிதர் கிண்டலாக, உன்னுடைய கடவுள் பெரியவரா அல்லது சிறியவரா என்று கேட்டார். உடனே இந்த விவசாயி சொன்னார், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைக்கின்ற அளவுக்கு, இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் படைக்கின்ற அளவுக்கு என்னுடைய கடவுள் பெரியவர். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய இதயத்தில் வாழ்கின்ற அளவுக்கு அவர் சிறியவர் என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த கடவுள் தன்னை ஒரு தாயினுடைய கருப்பைக்குள் சுருக்கி கொண்டு மனிதனாக இந்த உலகத்திற்கு பிறந்து வந்த விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் புத்தாடை அணிகிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆண்டவர் பிறந்து விட்டார் என்று சொல்லி அக்களிப்போடு இருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய பிறப்பு எந்த சூழ்நிலையில் வந்தது, இந்த ஆண்டவருடைய பிறப்பு எதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறது என்பதை இந்த ஆராதனையின் போது சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் எதை எதையெல்லாம் தீட்டு என்று கருதியதோ, இந்த உலகம் எதை எதையெல்லாம் மடமை என்று கருதியதோ, இந்த உலகம் எது ஒன்றுக்கும் ஆகாதது என்று கருதியதோ, அதைத்தான் கடவுள் இந்த உலகத்தில் தேர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வந்த காலகட்டம் ஆணாதிக்க மிகுந்த காலகட்டம். அதுவும் யூத சமுதாயத்தில் ஆண்களுடைய ஆதிக்கம் என்பது மிக அதிகமாகவே இருந்தது.
இந்த ஆணாதிக்கம் நிறைந்த சூழலில்தான் ஒரு ஆணினுடைய துணையே இல்லாமல் ஒரு பெண்ணின் வழியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்து வருகின்றார். எந்த ஆணாதிக்க சமூகம் பெண்களை ஒதுக்கி வைத்திருந்ததோ அந்த பெண்ணை தேர்ந்து கொள்கிறார். அந்த பெண்ணின் வாயிலாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட பெண் தான் ஆண்டவருடைய மாட்சியோடு மெசியாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து பெண் குலமும் தூய்மையானது என்பதை இந்த உலகத்திற்கு எண்பிக்கிறார். அதை இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் நமக்கு எண்பிக்கிறது. அதே போல கிரேக்க தத்துவ ஞானிகள் எல்லாம் இந்த மனிதனை உடல் என்றும் ஆன்மா என்றும் இரண்டாக பிரித்து வைத்திருந்தார்கள். இந்த ஆன்மா தூய்மையானது, புனிதமானது என்றும், இந்த உடல் அசுத்தமானது, பாவத்தன்மை கொண்டது என்றும் இரண்டாக பிரித்து வைத்துவிட்டு ஆன்மாவை மேன்மையானதாகவும் உடலை கீழ்மையானதாகவும் கருதினார்கள். அந்த சூழ்நிலையில்தான், உடலை தீட்டு என்று கருதிய சூழ்நிலையில்தான் ஆன்மா வேறு உடல் வேறு இல்லை என்று சொல்வதற்காக இந்த தீட்டு என்ற கருதப்பட்ட அந்த மனித உடலை எடுத்துத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்து வருகிறார். அப்படி என்றால் எதையெல்லாம் இந்த உலகம் ஒதுக்குகிறதோ அதைத்தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். எதை இந்த உலகம் உதாசீனப்படுத்தி தள்ளுகிறதோ அதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டுதான் மனிதனாக இந்த உலகத்திற்கு பிறந்து வருகிறார். ஆண்டவர் மனிதனாக வருகிறார், மனித அவதாரம் எடுத்து வரவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்கார்னேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அவதாரா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவதாரானா என்ன? அவதாரா என்பது கடவுளா இருப்பாரு, கொஞ்ச நாள் வருவாரு, இந்த பூ உலகத்தில் ஒரு திருவிளையாடல் செய்வாரு, மறுபடியும் கடவுளாவே போயிடுவார். அதுதான் மனித அவதாரம். ஆண்டவர் இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. ஆண்டவர் இயேசு மனு உரு எடுத்து வருகிறார். அதைத்தான் ஆங்கிலத்தில் இன்கார்னேஷன் என்று சொல்லுவார்கள். இன்கார்னேஷன்னா அவர் திருவிளையாடல் செய்துவிட்டு மறுபடியும் போய்விடவில்லை. ஒரு தாயினுடைய கருப்பையில் தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்து வருகிறார். நம்மை போல துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை எல்லாவற்றையும் அனுபவித்து இம்மானு வேலனாக நம்மோடு இருக்கக்கூடியவராக இந்த உலகத்திற்கு பிறந்து வருகிறார். கடவுளுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிறந்தநாள் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பிறந்தநாள் வந்துட்டா என்ன பண்ணுறோம்? நமக்கு பிடித்தவங்களுக்கு பிறந்தநாள் வந்துட்டா என்ன பண்ணுறோம்? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தயாரிக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வீடியோ எடிட் பண்ணுறோம், புத்தாடைகளை வாங்குகிறோம், அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசுவோட பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாருமே வந்திருக்கோம். நாம் அதுக்கு எப்படி தயாரித்தோம்? அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுறதுக்கு நம்மளை எப்படி தகுதிப்படுத்திட்டோம்? நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போகிறோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்? பெரிய கிஃப்ட்டுகள்லாம் வாங்கி எடுத்து கொண்டு போய் அந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவங்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு இயேசுவுக்கு கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குது? அவருக்கு ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம என்னத்தை கொண்டு வந்திருக்கோம்? நம்ம எதையுமே கொண்டு வரல. நம்முடைய பிறந்த நாட்கள் எப்படி இருக்கும்னா தனிப்பட்ட ஒருத்தருக்கு தான் மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு இந்த அகில உலகத்திற்கே மகிழ்ச்சியை தருகிறது. இந்த அகில உலகத்தின் வரலாற்றையே மாற்றியது. அதனால தான் அவருடைய பிறப்பு, அவர் புத்தாடை அணிகிறாரோ இல்லையோ, நாம் எல்லாம் புது ட்ரெஸ் போடுறோம், நாம் எல்லாம் பலகாரங்கள் சுட்டு கொண்டாடுறோம், நாம் கேக்கு வெட்டி கொண்டாடுறோம், நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஏன்னா அவருடைய பிறப்பு நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் அவருடைய பிறப்பு விழா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் நிறைய நேரங்களை என்ன பண்ணிடுறோன்னா அடையாளங்களை பற்றி கொண்டு அர்த்தங்களை விட்டுட்டு போயிடுறோம். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாக்கள் எப்படி ஆகிப்போச்சுன்னா ரொம்ப வணிக ரீதியாக மாறிப்போச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் தாத்தாக்களை பிடிச்சிக்கிறோம், கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். தாத்தாக்கள் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லி இங்கே அங்கே எல்லா இடங்கள்லையும், மாலுக்கு போனால் கிறிஸ்மஸ் தாத்தா, வீட்டுக்கு வந்தால் கிறிஸ்மஸ் தாத்தா, சர்ச்சுக்கு போனால் கூட கிறிஸ்மஸ் தாத்தா தான் நிற்கிறாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அப்படின்ற எண்ணங்கள் தான் குழந்தைகளுக்கு கூட இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்மஸினுடைய மையமே கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாறி போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய கொண்டாட்டங்களின் மையமாக கிறிஸ்து இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த விழா சொல்லுது. அப்படி கிறிஸ்துவை மையப்படுத்துகிறோமா அப்படின்றது இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. அப்படி கிறிஸ்துவை மையப்படுத்தினோன்னா அந்த கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம என்னெல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம்? இப்போ 3 ராஜாக்கள் வெள்ளை, போளம், தூபம்லாம் கொண்டு வந்து அவருக்கு கிஃப்ட் கொடுத்து அவரை வாழ்த்துனாங்க, வணங்கினாங்க, ஆராதிச்சாங்க. இப்போ நாம் என்னத்தை கொண்டு வந்திருக்கோம் அந்த ஆண்டவருக்கு கொடுக்க அப்படின்னு யோசித்து பார்க்குறோம். நாம் என்ன பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் மரத்தை பார்ப்போம், அதில் தொங்குற ஜோடனைகள்லாம் பார்ப்போம்,
அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மையமாக அதுவும் மாறிப்போச்சு. கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுடைய மையமாக கிறிஸ்மஸ் மரமும் மாறிப்போச்சு. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் மரம் கிறிஸ்துவை குறிப்பதல்ல, இந்த சிலுவை மரம்தான் கிறிஸ்துவை குறிப்பது. நம்முடைய வாழ்வின் மையமாக கிறிஸ்மஸ் மரம் இருக்கக்கூடாது, இந்த சிலுவை இருக்க வேண்டும். இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு பிறந்து வந்தார். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் கூட நாம் திருப்பலியில் பங்கெடுத்திருந்தோம் அப்படின்னா அவருடைய இறப்பையும் சேர்த்து தான் கொண்டாடினோம், அவருடைய பாடுகளையும் சேர்த்து தான் கொண்டாடினோம், அவருடைய உயிர்ப்பையும் சேர்த்து தான் கொண்டாடினோம். பேராயர் ஃபுல்டன்ஷின் மிக அழகா சொல்லுவார், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே வாழ்வதற்காக பிறந்து வருகிறார்கள், ஆனால் கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சாவதற்காக பிறந்து வந்தார் என்று சொல்லுவார். அவர் சாவதற்காகனா என்ன? நமக்காக தன்னுடைய உயிரை தருவதற்காக, தன்னுடைய பேர் அன்பை காட்டுவதற்காக, தன்னுடைய பேர் இரக்கத்தை காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ அவருடைய பிறப்பு விழா நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த அடையாளங்களை விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார்? தன்னுடைய கடவுள் தன்மையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் கீழே இறங்கி வந்தார், வறுமையில் வாழ்ந்தார், ஏழைகளோடு தன்னை இணைத்து கொண்டார். அப்படின்னா நம்முடைய இந்த கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ளதாக மாறணும்னா நாமும் ஏழைகளாக மாறணும், ஏழைகளுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்களாக மாறணும், உதவியில் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறணும். நாம் இந்த கிறிஸ்மஸ் விழா அன்னைக்கு குடில்களுக்கு மட்டும் போகக்கூடாது, மாறாக குடிசைகளுக்கும் போக வேண்டும். குடிசைகளுக்கும் போகிறோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த கிறிஸ்மஸ் விழா உண்மையிலேயே அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும், நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய விழாவாகவும் இருக்கும். இன்னைக்கு நாமெல்லாம் கூடி வந்து இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், இந்த ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே உம்முடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும், துயரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களோடு வாழ்வதற்காக இம்மானுவேலனாய் வந்தேன் அப்படின்னு இந்த ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு வாழ வந்தீங்க, இன்பங்களில் துன்பங்களில் கஷ்டங்களில் துயரங்களெல்லாம் கூட இருந்தீங்க, நாங்களும் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுக்கணும். நமக்கு துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் இருக்காரு, துயரங்கள் வரும்போது ஆண்டவர் இருக்காரு, கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் இருக்காரு. அந்த ஒரு அடிப்படையில் ஏழை மக்களை, எளிய மக்களை அன்பு செய்வது தான் இன்னைக்கு நாம் இந்த கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவில் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். அப்படின்னா ஏழைகளை அரவணைப்போம், ஏழைகளுக்கு கிஃப்ட் கொடுப்போம். அந்த கிஃப்ட்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவுக்கு இனிய ஒரு கிஃப்டாய் அமையும். அதுவே நம்முடைய மிகப்பெரிய ஆராதனையாக இருக்கும், நம்முடைய புகழ்ச்சியாக இருக்கும், அவர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். பிரியமானவர்களே, நமக்கு அருள் தருவதற்காக ஆண்டவர் வந்தார். இந்த கார் இருளையெல்லாம் போக்கிவிட்டு வந்தார். எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய அருள் நம் எல்லோருக்கும் இருந்தால் நாம் எல்லோரும் வாழ்வு பெறுவோம். அந்த ஆண்டவருடைய அருளை கேட்டு நாம் எல்லோரும் இணைந்து பஜனாக அருள் தாரும் இயேசுவே என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
அருள் தருவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீர் எனக்கு பரிசு கொண்டு வந்து தராவிட்டாலும் நான் என்னுடைய வாழ்க்கையே உனக்கு பரிசாக தருகிறேன் என்று சொல்லி நமக்கு வாழ்வு வழங்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டையும் நம்முடைய பங்கையும் இந்த மறை மாவட்டத்தையும் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் பிறந்து வந்திருக்கிற நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவரே, எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் என்று வேண்டுவோம். உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பும் என்று வேண்டுவோம். பக்தியோடு நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். உண்மை ஒளியே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் அறிவியல் வளர்ச்சியால் ஆன்மீக இருளில் வாழும் உலகிற்கு தம் சாட்சிய வாழ்வால் விண்மீனாக திகழ்ந்து பேரொளியாக வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. செல்வராயிருந்தும் எமக்காக ஏழையான இறைவா, உம் பிறப்பு செய்தி ஏழை இளையவர்களுக்கே முதலில் அறிவிக்கப்பட்டது. உலகத் தலைவர்களும் சமூக தலைவர்களும் வறுமையில் வாடுவோரையும் முகவரியற்றவர்களையும் கண்டு கொள்ளாத நிலை மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம்மையே எமக்கு உணவாக பகிர்ந்தளிக்க தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டீர். உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோருடனும் ஆதரவற்றோருடனும் எம் மகிழ்வை பகிர்ந்து கொண்டு உமது பிறப்பு விழாவை அர்த்தமுள்ளதாக கொண்டாட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகில் பாவ இருளை நீக்கி அருள் ஒளியை ஏற்ற பிறந்த தெய்வ குழந்தையே, நீர் பிறந்தபோது உலகுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தீர். குடும்பங்களில் உறவின் பாலமாக மகிழ்ச்சியின் உந்து சக்தியாக உள்ள குழந்தைகளை ஆசீர்வதியும். சமூகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் அருளும். குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை செல்வத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் கடவுளுக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆற்றல் அனைத்தின் நூற்றே வல்ல தேவ வார்த்தையான நீர் வாயிலாத சிசுவானீர். உலக நாடுகளிடையே ஆணவமும் அடக்குமுறையும் பகைமை உணர்வும் வன்முறையும் நீங்கி உமது பிறப்பின் போதும் உயிர்ப்பின் போதும் நீர் வாக்களித்த அமைதியை நாங்கள் அனுபவிக்க உமது ஆசீர் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மகனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே இந்த விழாவை கொண்டாட முடியாமல் தவிக்கக்கூடிய மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த விழாவை எப்படி கொண்டாடுவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி போயிருந்த மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த பிறப்பு விழாவானது நம்பிக்கை தர வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். நல் வாழ்வை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். வளங்களையும் நலங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எல்லா மக்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறோம். நாங்கள் உம்மை பற்றி கொள்ள வேண்டுமென்றால், உம்முடைய பிறப்பு விழா எங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தர வேண்டுமென்றால், நாங்கள் ஏழை எளிய மக்களை நேசிக்க வேண்டும். கஷ்டப்படுகின்ற மக்களை நேசிக்க வேண்டும். வாழ்வாதாரம் இல்லாமல் வாடுகின்ற மக்களை நேசிக்க வேண்டும்.
என்கின்ற பகுத்தறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சமூக அக்கறையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் வாழ்ந்து காட்டுவதற்கு எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வையே நாங்கள் உம்முடைய பிறப்பு விழாவின் பரிசாக தருவதற்கு எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் நம்முடைய ஆராதனை, புகழ்ச்சி, மகிமை, ஜபங்கள் எல்லாவற்றையும் இணைத்து மாண்புயர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல், திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.